ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். திரும்ப சொல்லுங்க. இந்த ஜெபம் ஆர்டினரி ஜெபமா, ஸ்பெஷல் ஜெபமா? இது ஸ்பெஷல் ஜெபம். ஏன் அப்படின்னா, ஒரே ஜெபந்தான். ராத்திரி 12 மணி நேரமும் கூப்பிடுறேன், பகல் 12 மணி நேரமும் கூப்பிடுறேன். ஆனால் என்ன சொல்லி ஜெபிக்கிறாரு? எங்களை நேசிக்கிற பரலோக நல்ல பிதாவின் ஜெபிக்கல, எங்கள் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற கர்த்தர் ரட்சிக்கிறவர், நான் கூப்பிடுகிற கர்த்தர் ரட்சிக்கிறவர், நான் கூப்பிடுகிற கர்த்தர் விடுவிக்கிறவர், நான் கூப்பிடுகிற கர்த்தர் என் கூப்பிடுதல் சத்தத்தை கேட்கிறவர். ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே என்று சொன்னால் மாற்றத்தை உண்டாக்குகிறவர், மறுரூபப்படுத்துகிறவர். ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே என்று சொன்னாலே ரட்சிப்பு என்றாலே மாற்றம், ரட்சிப்பு என்றாலே மறுரூபம், ரட்சிப்பு என்றாலே விடுதலை, ரட்சிப்பு என்றாலே மீட்பு. அப்ப தாவீது ஜெபிக்க கூட கரெக்டா ஜெபிக்கிறாரு. நான் ஜெபிக்கிற என் தேவனுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன், அவர் ரட்சிக்கிற தேவன். அவர் தேவனே, இரவும் பகலும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக, என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும். என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. இந்த சங்கீதத்தை ஃபுல்லா படிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, ஆண்டவரே, நான் மரிச்சு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்க கிருபையை கொடுத்து என்ன புண்ணியம்? நான் மரண குழியில இறங்கிட்டேன் அப்படின்னா அப்புறம் நீங்க இறக்கம் காண்பித்து என்ன புண்ணியம்? இப்போ இரவும் பகலும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்ப பார்த்தாலும் சோத்ராலையிலையும் கத்துறதில்ல. அப்படி இரவும் பகலும் கூப்பிட்டுன்னா காலையிலையும் ராத்திரிலையும் எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டு ஜெபம்னிக்கிட்டே இருக்கிறது இல்ல. என் சிந்தை எல்லாம் உம்மையே நோக்கி இருக்கிறது. அது ஜெப சிந்தை. போகும் பொழுதும் வரும் பொழுதும் உட்காரும் பொழுதும் நிற்கும் பொழுதும் அதே மைண்டு தான். நீங்க என்ன பார்த்தீங்கன்னா அப்படி பார்ப்பேன், அந்த காம்பவுண்ட் அப்படி போட்டணும், அந்த காம்பவுண்ட் அதை அப்படி போட்டணும், அந்த காம்பவுண்ட் அதில் போட்டணும்னு சொல்லி என் மைண்டு ஃபுல்லா அதுலயே இருக்கு. சீக்கிரமா அந்த காடெல்லாம் மட்டம் பண்ணி முடிச்சுட்டு சீக்கிரமா, ரொம்ப சீக்கிரமா, ரொம்ப நாள் இல்ல, சீக்கிரமா இந்த கேம்பஸ் அப்படியே கண்ணாடி பளிங்கு போல மாத்திடணும். அப்போ இரவு பகலா என்னுடைய சிந்தை எல்லாம் அதற்குள்ளாகவே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இரவு பகலா நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னா அப்போ ஒரு காரியம் வலி, ஒரு காரியம் வேதனை, ஒரு வருத்தம், ஏதோ ஒரு சிக்கல், ஒரே ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம அப்படியே நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேற சிந்தை வரவே வராது. எப்படி ஆகிலும் அதுல ஜெயிக்கணும், அதுல மீளணும், அதை கைப்பற்றணும், அதுல இருந்து விடுதலையாகணும். இந்த காரியத்தை எப்படியாக செஞ்சிடணும். ஏன்னா என்னால இது செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா எங்க கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு பெயர் ரட்சிக்கிற கர்த்தர். அவர் ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ரட்சிக்கிற கர்த்தாவே, இரவும் பகலும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அப்படின்னா வாய் திறந்து சத்தமிட்டு கூப்பிடுவதில்ல, நம்முடைய ஹார்ட் பீட் கர்த்தரையே நோக்கி பார்க்கிறது. சிந்தை, வாய், பார்வை எல்லாம் கர்த்தரையே பார்க்குது. ஏன்னா நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க, நான் ஜெயிக்கணும். சொல்லுங்க நான் ஜெயிக்கணும். எப்படியாச்சும் நான் ஜெயிக்கணும். திரும்ப சொல்லுங்களேன், எப்படியாச்சும் நான் ஜெயிக்கணும், எப்படியாச்சும் நான் ஜெயிக்கணும். இந்த விஷம் தான் இரவும் பகலும் வந்துகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியுதா, எங்கள் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. சத்தம் வருது அப்படின்னா ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு தரிசனம் உட்காந்துருச்சுன்னா ராத்திரி பகலா, ராத்திரி பகலா, ராத்திரி பகலா, ராத்திரி பகலா, தூங்கினாலும் படுத்தாலும் பிறண்டாலும் எழுந்திரிச்சாலும் எப்பொழுதுமே நம்ம மைண்டில் அது உறுத்தி கொண்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் தரிசனம். தூங்க விடாமல் அடிக்கும். இதுதான் சாதிக்கிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற தரிசனம். எத்தனை பேர் சாதிக்கணும் விரும்புனீங்க அப்படின்னா நீங்க ஒரு தரிசனத்தை கர்த்தரிடத்துல நீங்க பெற்றிருக்க வேண்டும். ராத்திரி பகலா, ராத்திரி பகலா அந்த விண்ணப்ப சத்தம் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கணும். இப்போ நிறைய பேர் நீங்க தரிசனம் எல்லாம் பார்த்தீங்கல்ல, இப்போ உங்களுக்கெல்லாம் அந்த தரிசனம் மைண்ட்ல இருக்கா, மறைஞ்சிருச்சா? 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 அந்த தரிசனம் அப்படியே இருக்கா, மறைஞ்சிருச்சா?
இருக்கு. அந்த எத்தனை பேருக்குள்ள விஷன் அப்படியே இருக்கு. நல்ல பல்லு இருக்கு, சொல்லு இருக்கு, பலன் இருக்கு. இப்பொழுதே கர்த்தரிடத்தில் ஒரு தரிசனத்தை வாங்கி சாகிறதுக்கு முன்னாடி அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல, ஒரு மனுஷனுடைய பிறப்பு வேணுமானால் ஒரு சாதாரண பிறப்பாக இருக்கலாம், அவனுடைய இறப்பு ஒரு சரித்திரமாய் மாற வேண்டும். அதற்கு உதவி செய்ய நம்முடைய இயேசு தயாராக இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் நீ ஒரு தரிசனமுள்ள குடும்ப தலைவனாக, ஒரு தரிசனமுள்ள குடும்ப தலைவியாக நீ மாறாத வரை இந்த பூமியில் நம்மால் ஒன்றையும் சாதிக்க முடியாது. கையை உயர்த்தி கையை அசைச்சு ஒரு அலையலியா சொல்லலாமா? அப்போ சராசரி ஜபம் என்பது வேற, ஒரு விஷன் ப்ரேயர் என்பது வேற. ஆர்டினரி ப்ரேயருக்கும் விஷன் ப்ரேயருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நான் முதல்ல பிடாரி வடக்கு வீதியில் தான் வந்த உடனே ஊழியத்தை ஆரம்பித்தேன். ஒரு சின்ன இடம், அது நம்ம பலிபீடத்தில் பாதி இருக்கும். அப்போது ஊழியத்தை ஆரம்பித்தோம். கடகன்னு 2 மாதத்தில் அந்த இடம் ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லான உடனே அந்த வீட்டு ஓனர் வீட்டை காலி பண்ணுங்க, ஒரு 10 பேர் 5 பேர் இருப்பீங்கன்னு நினச்சேன். அப்போது சர்ச்சு ஃபுல்லாகிடுச்சு. வீட்டுக்காரர் என்ன செய்கிறாரு, இடத்த காலி பண்ணுங்கிறாரு. நான் இப்போ மாயம் வரலாம் பஸ்ஸில் தான் போவோம், சிதம்பரம்லாம் பஸ் ஏறி தான் போவோம். பஸ்ஸில் போகல பார்த்தா இது போல் இடங்கள்லாம் ரோட்டு ஓரமாக கிடக்கும். அதை பார்த்த உடனே எனக்கு வயிற்றுச்சலாக இருக்கும். ஆண்டவரே, பூமியும் அது நிறைவும் உம்முடையது தானே. இங்கே பாருங்கள், யாராருக்கிட்டே இவ்வளோ பெரிய இடம் கிடக்கு, எனக்கு ஒரு ஆலயத்துக்கு இடம் கொடுக்க மாட்டீங்களா? பார்க்குற இடத்தெல்லாம் அது கர்த்தருடைய இடம் தானே, எனக்கு அது கிடைக்காதான்னு இயங்குவேன். சில இடங்களில் ஷெட்டெல்லாம் போட்டு, ஹாஸ்பிட்டல் ஷீட் போட்டு ஷெட்லாம் போட்டு பூட்டி இருக்கும். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஜெப வீடு இல்லை, இங்கே பாருங்கள் எவ்வளோ ஷெட்டு பூட்டி கிடக்கு அப்படிம்பேன். அப்புறம் பார்த்தா இந்த கல்யாண மண்டபத்தெல்லாம் பார்த்தா, இவ்வளோ கல்யாண மண்டபத்தை யார் யார் கையிலே கொண்டு கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆலயம் கிடைக்காதா? இப்படிலாம் பார்க்குறது எல்லாம் நான் ஜெபமாகவே மாற்ற ஆரம்பிப்பேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதா? உள்ள ஒரு தரிசனம் இருக்குது, ஒரு ஜெப வீடு வேணும்னு சொல்லி, அது பார்க்குறதெல்லாம் ஜெபமாக மாற்றுவேன். இது கிடைக்காதா, இப்படி கிடைக்காதா, இப்படி ஒரு இடம் நமக்கு இருக்காதா, இப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வராதான்னு சொல்லி பார்க்குறதெல்லாம் ஜெபமாக மாற்றிக்கிட்டு இருப்பேன். அப்போ கையில் ஒரு சைக்கிள் தான் இருக்குது, ஒரு 10 குடும்பங்கள் கையில் இருக்கிறாங்க. இவைகளெல்லாம் பார்க்குறதெல்லாம் ஜெபமாக மாற்றுவேன். அப்போது மைண்டு மாறலை. பார்க்குறதெல்லாம் ஜெபம்னா காலையில் ஒரு மாதிரி, ராத்திரி ஒரு மாதிரி, அப்படி அல்ல. ஒரே விண்ணப்பம்தான், ஒரே நோக்கம்தான். அது கர்த்தருக்காக எனக்கு தேவை என்று அதையே விடாப்பிடியாக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போ தான் நமக்கு விஎன்எஸ் நகரில் ஒரு இடத்தை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். அந்த இடத்துல ஒரு ஷெட்டை கிட்ட போட்டு சாணி மண்ணை போட்டு மொழிவி, இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம ஜனங்க அப்போ இருந்த திருமலை வாசல் ஜனங்க, கீழமாத்திரு ஜனங்க, இவங்கெல்லாம் சாணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஊரின் சர்ச்சுக்கு பையில் போட்டு கொண்டு வருவாங்க. கொண்டுக்கிட்டு அந்த சாணியை போட்டு கரைச்சி மொழிவி தீத்துக்கல்ல போட்டு தீத்தி கரெக்டாக என் கையில் கொடுத்துருவாங்க. அது அந்த எஃபெக்டை இன்னைக்கு நான் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன். பார்த்தா ஓலை ஷெட்டாக இருக்குது. அந்த நகரில் உள்ள வீடுகள்லாம் பார்த்தா மாடி வீடாக இருக்குது. எல்லார் வீட்டு வாசல்லையும் கார் நிப்பாட்டி இருக்குது. ஆனால் நாங்கள் மட்டும் ஓலையில் இருக்கோம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், உங்கள் ஜெப வீடு இப்படி ஓலையில் இருக்குதே அப்படின்னு. என்னுடைய சிந்தையெல்லாம் ஊழியம், ஜெப வீடு, மக்கள், இதையே நான் நோக்கி கொண்டிருந்தேன். இது எதற்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எதையாகிலும் ஒன்று சாதித்து விட வேண்டும் என்று விருப்பம் உங்கள் உள்ளத்தில் கர்த்தர் வச்சிட்டாருன்னா, அதை டைவர்ட் பண்ண சாத்தான் பல சூழ்நிலை உண்டாக்குவான். டைவர்ட் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்க. உலகம் மைண்டை மாற்றும். விட்டுட்டிங்கன்னா உங்கள் விஷன் விட்டு நீங்கள் வேறு பக்கம் மாறிடுவீங்க. ஸ்ட்ராங்காக அதில் நான் நின்னேன். இங்கே இப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என் ஜெபம் எல்லாம் அதுதான். இதெல்லாம் எங்கேருந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, தாவீது நம்மளை மாதிரி சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன் தான். ஆனால் அப்பா அம்மாவால் சின்ன வயசுலேயே புறக்கணிக்கப்பட்டவன். அவன் மைண்டில் ஒரு விஷன் இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் விடவே இல்லை. ஆடு மேய்க்கிற வேலை, ஆட்டை உண்மையாக பார்த்துக்கிட்டான், கருத்தாக பார்த்து கொண்டான். அந்த மனுஷன் 27ஆம் சங்கீதத்தில் ஒரு ஜெபத்தை பண்ணுவார். எல்லாம் கையில் எடுத்துக்கொள்ளு. சங்கீதம் 27 எல்லாம் சேர்ந்து படிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். திரும்ப எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. 1 2 இங்க பாருங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான்
அப்போ ஒன்னா ரெண்டா? ஒன்று. அப்படின்னா தரிசனம் உள்ளவனுக்கு ஒரே நோக்கம்தான், ஒரே லக்கு தான், ஒரே விஷன்தான், மாறி மாறி இல்லை. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். இதே வார்த்தையை பிலிப்பு சொல்லுவார், பைபிளில் பிலிப்பு சொல்லுவார், நான் பின்னானவைகளை மறந்து. பவுல் சொல்லுவார், முன்னானவைகளை. ஒரே நோக்கம்தான், ஒரே லட்சியம்தான், ஒரே விஷன்தான், ஒரே அந்த அந்த துப்பாக்கி ஒரே பார்வையில் பார்க்குற மாதிரி அவர் ஜெபிக்கிறார் பாருங்களேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். திரும்ப சொல்லுங்க, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். திரும்ப சொல்லுங்க. அப்போ ஒரு விஷன்னா ஒன்னே ஒன்று தான். இப்போ நான் நான் ஒன்று ஒன்றா ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு ஆண்டவரே, அந்த இடத்துக்கு வந்துட்டோமா, எனக்கு ஒரு பெரிய இடம் வேணும் ஆண்டவரே, பெரிய இடத்துல ஆலயம் கட்டணும், ஒரு பெரிய கிரவுண்டாக எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, திடீர்னு ஆண்டவர் ஒரு நாள் உபவாச ஜபத்தில் ராத்திரியில் ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு. இன்றைக்கும் அந்த டைரியில் நான் ஸ்கெட்சு பேனாவில் எழுதி வச்சிருக்கிறாங்க. இங்கே என்ன கவனிங்க, அதாவது புது பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு கிழக்கு பக்கமாக ஒரு பெரிய கிரவுண்ட் இடத்த நான் வாங்கி கட்டடத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நிலைமை என்னென்னா, சைக்கிளில் ஊழியம். எங்கள் சாட்சி கவனிங்க, அன்னைக்கு ஒரு 1/4 கிலோ மட்டன் வாங்கி சாப்பிட எங்கள் பாஸ்டமாவுக்கு ஆசை. 1/4 கிலோ மட்டன் வாங்குவதற்கு இங்கே இருக்கிற அன்னைக்கு ஈய காசு தான் காணிக்க போடுவாங்க. 20 காசு, 5 காசு, 10 காசுலாம் இருந்துச்சு. நாங்கள் 2001 அங்கே ஊழிய ஆரம்பிக்க போல. இப்பொழுது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோன்னா ஒரு ஈய காசு 20 காசு போடுவாங்க, ஒரு 5 காசு போடுவாங்க, 10 காசு போடுவாங்க, சிலர் 8 50 காசு போடுவாங்க, சிலர் 50 ரூபா போடுவாங்க. இதுதான் அவங்களுக்கு ரொம்ப நாளாக அவங்க அரசு ஊழியருடைய பொண்ணு இல்லையா, வாரம் வாரம் மட்டன் சாப்பிட்டு பழக்கம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊருக்கு வந்த உடனே இந்த காசெல்லாம் பொறிக்கு ஒரு 1/4 கிலோ மட்டன் வாங்கலாம் அப்படின்னு அந்த பக்கத்தில் இருக்கிற மட்டன் கடைக்கு போய் 1/4 கிலோ மட்டன் கொடுங்க அப்படின்னு கேட்டால், அம்மா 1/4 கிலோலாம் மட்டன் கொடுக்க முடியாது, ஒரு 1/2 கிலோனா கொடுக்கலாம் அப்படின்னா, தேர்ந்தே எவ்வளவுதான்? என்ன கவனிங்க, 1/4 கிலோ தான். இது எனக்கு தெரியாது, மட்டன் கிடைக்கல, இது யார்ட்டுமே சொல்ல முடியல, திருடங்கால தேல் கொட்டினா மாதிரி. எனக்கு என்னன்னா, நான் வச்சிருக்க சைக்கிளை தொட்டு ஊழியம் செய்ய முடியல, சரீரம் இடிஞ்சு விழுந்துருச்சு. கடுமையான பிரயர், 1 வருஷம் இரவு ஜபம், 1 ஆண்டு. காலையில் சாயங்காலம் 6-7 மணிக்கு பிரேயரில் உட்காந்தோன்னா விடிகிற வரை பிரேயரில் உட்காந்துருப்போம், விடிகிற வரை தண்ணியை குடிச்சுக்கிட்டே. இப்போ நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய அழகாக என்னை மாற்றிட்டீங்க. இப்போது எவ்வளவு காணிக்கைகளை கொடுக்குறீங்க, எவ்வளோ பொருட்களை கொடுக்குறீங்க. அன்னைக்கு பிரேயர் அதுதான். இந்த நேரத்தில் 1/4 கிலோ மட்டன் வாங்கி சாப்பிட முடியாத நேரத்தில் ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. புது பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு கிழக்கால ஒரு பெரிய கிரவுண்ட் இடத்த வாங்கி நான் கட்டடம் கட்டுகிறேன். உடனே டைரியை பிரட்டி அதை நான் எழுதிட்டேன். அப்படியே ஏதாவது மேட்ச் ஆகுமான்னா மேட்ச் ஆகாது. நம்ம கர்த்தர் எதையாச்சும் ஒன்று செஞ்சாருன்னா உங்க சிந்தைக்கும் இன்னைக்கு நீங்க இருக்கிற உங்க நிலைமைக்கும் மேட்சே இருக்காது. இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். நாங்க ஒரு பெரிய இடம் ஒன்று வாங்கணும் அப்படின்னா பாசமாவுக்கு இந்த இடத்த குறித்து ஒரு சொப்பனம். இந்த இடத்துக்காக அந்த சின்ன இடத்துல சர்ச்சு கட்டினா என்ன அப்படின்னா, எனக்கு அந்த இடத்துல சர்ச்சு கட்ட பிரியம் இல்லை. எனக்கு என்னன்னா, ஆயிரக்கணக்கான மக்கள் சபைக்கு வருவாங்க, 100கணக்கான பைக் கார் சர்ச்சுக்கு வரும், பெரிய ஒரு இடத்தை வாங்க வேண்டும் என்கின்ற காட்சி எனக்கு இல்லை. அது காட்சி எதெல்லாம் உங்களுக்கு தரிசனமா இருக்கிறதோ அந்த தரிசனங்களை எல்லாம் ஜெபமாக, எதெல்லாம் உங்க விருப்பமா இருக்கிறதோ அந்த விருப்பங்களை ஜெபமாக மாற்றி விடுங்கள். எதெல்லாம் உங்களுக்கு ஆசையா இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் ஆசையாக மாற்றி விடுங்கள். கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க? இப்போ இங்க பாருங்க, வசந்த படிங்க எல்லாம் சேர்ந்து. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். சொல்லுங்க பார்க்கலாம். டார்கெட் பண்றான் பாருங்க தாவீது வெரி டேஞ்சர். சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது ரொம்ப ஆபத்தான ஆளு. சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். திரும்ப சொல்லுங்க. அப்போ என்னன்னா, உள்ள ஒண்ணு இருக்கு, ஒண்ணு இருக்கு. இப்ப எத்தனை பேருக்குள்ள ஒரு தரிசனம் இருக்குன்னு சொல்றீங்க? எனக்கு ஆசை இருக்குயா, எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆசை இருக்கு, அது என் காலத்திலே நடந்துடணும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? இங்க பாருங்க
நான் தான் படிக்கல, என் பிள்ளையாச்சும் படிக்கட்டும். அதெல்லாம் வந்து நம்ம அப்பம் பேசுனது, நம்ம தாத்தா பேசுறது. என்னாலதான் முடியல, என் பிள்ளையாவது செய்வான், அப்படிலாம் சொல்லக்கூடாது. என் விசனை என் காலத்தில் என் மூலமாவே கர்த்தர் செய்வார். சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு கர்த்தர் கொடுத்தத பாதி பேர் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு கர்த்தர் கொடுத்தத சொல்லு, அறிவழிக்கு சொல்லு பார்ப்போம். எனக்கு கர்த்தர் கொடுத்தத என் காலத்திலேயே நான் சாதித்து விட வேண்டும். இப்ப கையை தட்டுங்க, கர்த்தருக்கு சோத்திரம். எனக்கு என்னென்னலாம் கர்த்தர் கொடுத்தாரோ அதை என் காலத்திலேயே நான் சாதிக்கணுமே தவிர புள்ள சாதிப்பான் பேர சாதிப்பான்னா நான் சொல்றேன் என்னாலேயே முடியலன்னா அவன் என்னை விட பெரிய ஆளா? ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, உங்களை விட உங்க பிள்ளை பெரிய ஆளா? உங்களை விட உங்க பேரன் பெரிய ஆளா? கிடையாது, நீங்க தான் பெரிய ஆளா. உங்க காலங்கள்ல உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நீங்க உயிரோடு இருக்கும் பொழுதே கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற சேலஞ்ச். வசந்த படிங்க, வசந்த படிங்க. யாராவது மைக் கையில் வச்சுங்க. கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், நான் என்னவா? நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான். அப்ப நோக்கம் என்னன்னா, கர்த்தருடைய மகிமைய நான் ஆலயத்துல பார்க்கணும். சொல்லுங்க பார்க்கணும், கர்த்தருடைய மகிமைய. அப்ப கர்த்தருடைய மகிமைங்கிறது என்ன தெரியுமா? மண்ணை பொண்ணாக்குறது தான் கர்த்தருடைய மகிமை. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு சும்மா சாதாரணவனை கர்த்தர் பெரிய ஐஸ்வர்யவனை மாற்றினார். ஆமென் சொல்லுங்களேன். மகிமை என்றால் இது என்னது? கை. இது என்னது? இதுவும் கைதான். இப்படி இருக்கிற நம்ம லைஃப் இப்படி மாறி பாதி பேர் தான் கை தட்டுறீங்க. மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப தாவீதுக்கு ஒரு சேலஞ்ச். ஏன்னா எங்க வீட்டுல 8 பேர் அண்ணன் தம்பி. எங்க அப்பா என்ன சுத்தமா நேசிக்கல, மரியாதை கொடுக்கல, என்ன ஆடு மேய்க்க விட்டுட்டான். எங்க அம்மாவை விரட்டி அடிச்சுட்டான். நான் ஆடு மேய்ச்சிட்டு கிடக்கிறேன். என் காலத்திலேயே நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஆண்டவரை பிடித்து நான் சேலஞ்ச் பண்ணி ஆகணும் மனசுல தீர்மானம் எடுத்துட்டான். ஆமென் சொல்லுங்களேன். அந்த தீர்மானத்தை எடுத்துக்கிட்டு ஜெபிக்கலாம் பாருங்க. ஒன்றை நான் கேட்டேன். அப்பா அவனுக்கு எதிரி ஆயிட்டான். அம்மாவுடைய அன்பு அவனுக்கு இல்ல. விடிஞ்சு எஞ்சு ஆடு மாடோடு தான் அவனுக்கு வேலை. அவன் வீட்டோட இல்ல, அவன் வனவாசியா கிடக்கிறான். ஆனா அவனுக்குள்ளே சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. சாதிக்க வேண்டும்ங்கிற அந்த வெறி உள்ளே வந்து விட்டது. அதை கர்த்தருடைய ஆலயத்துல மகிமையை நான் பார்க்க வேண்டும். அந்த மகிமை எங்கடா இருக்குன்னா ஆலயத்துல இருக்கிறது. இதையும் கண்டுபிடிச்சிட்டான். தாவீது சங்கீதத்தை அடிக்கடி படிச்சு பார்த்தா 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரம் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரத்துல பெரிய பெரிய கட்டடங்கள்ல பெரிய பெரிய இடத்துல ஆஹா ஓஹோன்னு வாழ்வதை விட என் ஆண்டவருடைய வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன்னா, தாவீதுக்கு ஒரு ரகசியம் தெரிந்தது. கர்த்தருடைய மகிமை பார்க்க வேண்டும், வெளிப்பட வேண்டும் என்றால் என் சிந்தை ஆலயத்தின் மேல் இருக்க வேண்டும் என்று அவன் தீர்மானித்து விட்டான். சாத்தானுக்கு இது தெரியும். அதனாலதான் சாத்தான் ஞாயிற்றுக்கிழமையில நமக்கு கெஸ்ட வர வைப்பான். ஞாயிற்றுக்கிழமையில முக்கியமான வேலை. ஞாயிற்றுக்கிழமையில எந்த வாரம் போகலாமே. அப்படி அல்ல, உனக்கு ஞாயிற்றுக்கிழமையில தான் கர்த்தர் உன்னை மறுரூபப்படுத்துகிற இடமே அதுதான். இங்க உன்னை முத்திரை போட்டுதான் கர்த்தர் வெளியே அனுப்புவார். நீ யார் ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துல, ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸ்ல ஆலயத்தில் அமர்றார்களோ அவர்களுடைய நெத்தியிலே கர்த்தர் முத்திரையை போட்டு விடுவார். அந்த குடும்பங்களை கர்த்தர் கையில் எடுக்க ஆரம்பிப்பார். இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஓப்பி அடிக்கிற குடும்பங்கள்லாம் பாருங்களேன். நான் 30 வருஷமா இந்த ஃபீல்டுல பாக்குறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓப்பி அடிக்கிறது இந்த ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு பிரகாசமோ மகிமையோ சாட்சியோ ஒண்ணுமே இருக்காது. ஒரு வெதுவெதுப்பான நிலையில மக்கள் இருப்பாங்க. ஆலயத்தை மட்டுமே சுற்றி சுற்றி வருகிற தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களில கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பார். அப்ப தாவீதுக்கு ஒரே ஆசை, கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப சொல்லுங்க. கர்த்தர் யார்
யார் என்று என் குடும்பத்தில் நிரூபிக்க வேண்டும். கர்த்தர் யார் என்று என் மூலமாய் நிரூபிக்க வேண்டும். கர்த்தர் யார் என்பதை நான் இந்த பூமியில அநேகருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். கர்த்தரே தேவன் என்று இந்த உலகத்துக்கு நான் நிரூபிக்க வேண்டும். அந்த வெறி தாவீதுக்கு வர ஆரம்பித்தது. ஆமென் சொல்லுங்களேன். அதுல அவங்க ஸ்ட்ராங்கா நின்னா பாருங்களேன். ஆண்டவர் அவனை ஒரு நாள் கொண்டுட்டு யுத்தத்தை பார்க்க கொண்டு வர. ஆனா இதுதான் ஜெயிக்கிறவங்களுடைய மைண்ட். இப்ப சாத்தான் எப்படி மைண்ட் டைவர்ட் பண்ணுவான் பாருங்களேன். 3ஆம் வசனம் போட்டு தம்பி, 3ஆம் வசனத்தை போடுங்களேன். எனக்கு விரோதமாக என்ன சேர்ந்து படிங்களேன். ஒரு பாளையம் இறங்கினாலும், என் மேல் யுத்தம் எடுமினாலும். நான் வெள்ளிக்கிழமைக்கு இந்த டீச்சிங் லைட்டா கொடுத்து முடிச்சேன். தரிசன ஜெபம் பண்றவனுடைய மைண்ட் ஃபுல்லா எங்க இருக்கும்னா கர்த்தரையே நோக்கி இருக்கும். சொல்லுங்க பாக்க, அது எங்க நோக்கி இருக்கும்? சாதிக்கணும் 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 சாதிக்கணும். இப்போ சாதிக்கணும் மைண்ட் உனக்கு வந்துருச்சுன்னா இங்க ஒரு பிரச்சனை உனக்கு கிளம்பும். இந்த இடத்துல கிளம்பி இங்க இருக்கிற மைண்டை திருப்பி இங்க விட்டுருவான் சாசா. உங்களுக்கு நல்லா புரியுதா உங்களுக்கு? ஆத்மா மிஸ் பண்றான். நம்ம தலைவர்கள் எங்க தெரியுமா நம்ம மிஸ் பண்ணிடுறோம். நம்ம இமேஜை விட்டுடுறோம், நம்ம வளர்ச்சியை விட்டுடுறோம். நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிற பாதையை திசை திருப்ப பாசம், அன்பு, காதல், உறவு இவைகளெல்லாம் நம்மளை நெருக்கும் பொழுது நம்முடைய பாதையை நாம் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். கையா சச்சி எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க? விஷயம் புரியுதா உங்களுக்கு? போகவே இல்லை. இங்க பாருங்க வார்த்தை, அந்த 3ஆம் வசனம் போடுப்பா, 3ஆம் வசனம் போடுங்க. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மைண்ட் எங்க டைவர்ட் பண்றதுக்கு பெரிய கூட்டமே வந்தா. இந்த கூட்ட ஜனம், படை கூட்ட ஜனம். தாவீது சொல்றாரு, ஒரு பெரிய கூட்டமே எனக்கு விரோதமா வந்தாலும் சரி. திரும்ப சொல்லுங்க, பெரிய கூட்டமே எனக்கு விரோதமாய் வந்தாலும் சரி, என் இருதயம் பயப்படாது. ஆமென் சொல்லுங்களேன். என் இருதயம் பயப்படாது. திரும்ப சொல்லுங்க, ஏன் இருதயம் பயப்படாது தெரியுமா? உள்ள என்ன இருக்கு? உள்ள என்ன இருக்கு? தரிசனம். சொல்லுங்க, உள்ள என்ன இருக்கு? தரிசனம்னா யாரு? அவர்தான் இயேசு. தரிசனம்னா யாரு? அதுதான் விசுவாசம். நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். அதான் சொன்ன தரிசனம், ஜெபம், விசுவாசம் மூணும் உள் உறுப்பு மாதிரி. கிட்னி, கணையம், கல்லீரல் மாதிரி அது மூணும் ஒரே ஜாதி தான். தரிசனம், ஜெபம், ஜெபம், விசுவாசம், தரிசனம். இது மூணும் ஒன்னோட ஒண்ணு உயிர் நாடி. அப்ப தாவீது சொல்றான், எனக்கு விரோதமா பெரிய ஒரு பாளையமே இறங்கி வந்தாலும் சரி, என் இருதயம் பயப்படாது. ஏன் அப்படின்னா பயப்படாது, இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். எதுல? கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதே நான் நாடுவேன். என் நம்பிக்கை ஃபுல்லா மகிமையை பார்க்கணும். நம்ம வானில நீ உயிரோடு இருக்கும் பொழுது இந்த பூமியில நீ வாழ்ந்து காட்டணும், சாதிச்சு காட்டணும், செஞ்சு காட்டணும். நீ யார் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். அதுதான் தாவீதினுடைய ஏக்கமாய் இருந்தது. ஆனா மைண்டை டைவர்ட் பண்ற விஷயம், காதல் பண்றவங்களுக்கு சொல்றேன், இந்த காதல் என்ன செய்யும் தெரியுமா? மைண்டை டைவர்ட் பண்ணும். எல்லாத்தையும் நீங்க பழகுங்க, எல்லாத்தையும் பேசுங்க. யாரும் உங்க மைண்டை டைவர்ட் பண்ற அளவுக்கு நீங்க அவ்வளவு பலவீனமான நபரா இருக்கக்கூடாது. பக்கத்தை கை பிடிச்சு சொல்லுங்க, எல்லாத்தையும் பழகுங்க, எல்லாம் டிராவல் பண்ணுங்க. உங்க மைண்ட் டைவர்ட் பண்ற அளவுக்கு நீ பலவீனமான ஆளா இருக்கக்கூடாது. யாரும் உங்களை விலைக்கு வாங்கிட முடியாது. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், யாரும் உங்களை விலைக்கு வாங்கி, யாரும் உங்களை திசை திருப்பவே முடியாது. ஏன்னா நான் பிறந்தது வேற நோக்கம், நீ பிறந்தது வேற நோக்கம், நான் வாடுறது வேற நோக்கம், நீ வாடுறது வேற நோக்கம். உனக்கு எனக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நீ உன் மைண்ட மட்டும் யாருக்கிட்டையும் கொஞ்சம் ஸ்லிப் ஆக்கிட்டா கூட அவங்க உன்னை வேலை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க.
எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? இப்போ அவன்கிட்ட ஒரு விசுவாசத்தை பாருங்களேன். அப்ப தரிசனம் உள்ள ஜெபம் உள்ளவனுக்கு அசைக்க முடியாத ஒண்ணு இருக்கணும். அதுக்கு பேர் என்ன? விசுவாசம். யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு மார்த்தாளை பார்த்து, மார்த்தாள், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசித்தால். நான் சொல்றேங்க, உங்களுக்கு சொல்லட்டுமா? அப்போ இயேசுதான் கடவுள் என்று நிரூபிக்க வேண்டும் என்றால் இயேசு சொன்ன ஒரே ஒரு டிப்ஸ், ஒரு சின்ன டிப்ஸ் என்ன தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். யோவான் 11:40 என்ன சொல்றாரு? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்படின்னு என்ன பொருள்? என்னால் அந்த மாற்றத்தை கொடுக்க முடியும் நீ நம்பிட்டா போதும். அதான் விசுவாசங்கிறது ஒண்ணும் இல்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்னை கர்த்தர் மாற்ற முடியும். சொல்லுங்க, என்னை கர்த்தர் மாற்ற முடியும். இப்போ ஒரு விஷயம்தான், மகிமை இந்த பூமியில பார்க்கணும்னா பைபிள் சொல்லுகிறது நீ விசுவாசித்தால் போதும். நான் சொல்றேன், இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட எங்க அன்பு இளம் பிள்ளைங்க அத்தனை பேரும், நான் ஊழியக்காரன் மனதார சொல்றேன், அத்தனை வாலிப பிள்ளைகளும் இந்த தேசத்துல நட்சத்திரங்களாக கர்த்தர் வைப்பார். நட்சத்திரங்களாக கர்த்தர் வைப்பார். உங்களை வாழ்த்துறாங்க. ஒரே விஷயம்தான். மார்க் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தா பத்திமேயின்னு ஒரு குருடன் ஒருத்தங்க இருக்கிறான். அவன் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான். அவன் வேலை பிச்சை எடுக்கிறது தான் வேலை. பாருங்க, வந்தாரு அவங்க எரிகோ விட்டு வரக்குள்ள பத்திமே என்கிற ஒரு குருடன் வழி அருகே பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். எதுக்கு பிச்சை போடனா கேட்டான்? அவனுக்கு ஒரு தேவை இருக்கிறது. அவன் பார்வை அடைய வேண்டும். இயேசுவால தான் அதை கொடுக்க முடியும் என்று அவன் தீர்மானித்து விட்டான். உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், பிள்ளை கொண்டு வச்சிருக்கீங்கல்ல, நீ எப்படி வளர்த்தாலும் சரி, உன் பிள்ளையினுடைய ஜாதகத்தை தலைகீழ மாத்தி போட இயேசுவால மட்டும்தான் முடியும்னு தெரிஞ்சுக்கோ. நீ தெரிஞ்சு நல்லா வச்சுக்கோ. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. பொண்ணை கொடு, பொருளை கொடு, நகையை கொடு, எதை வேணாலும் கொடு. வாழ்க்கை மறுரூபப்படுத்துகிற ஒரே ஒரு பவர் இயேசுவுக்கு மட்டும்தான் உண்டு. வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிற ஒரே ஒரு பவர் இயேசுவுக்கு மட்டும்தான் உண்டு. இயேசுவுக்கு மட்டும்தான் உண்டு. அதை குருடன் கண்டுபிடிச்சிட்டான். அவன் கூப்பிட்டான். உடனே இயேசு சொன்னார் ஒரு பதில். என்ன சொன்னார் தெரியுமா? எல்லாரும் திட்டுறாங்க, பேசாதபடி அவனை அதட்டினார்கள். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி ஒரே கேள்விதான் கேட்டார். என்ன கேள்வி? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்ப கீ எது தெரியுமா? உன் விசுவாசம். அவனுக்கு தேவை பாருங்க. ஜபத்துக்கு போனா ஒரு குப்பை அடி வைக்கிட்டு போறது, ஒரு குப்பை அடி மண்ணில் வச்சு போனா அந்த குப்பையும் போகாது, நம்மளும் குப்பையும் ஒன்னாவே இருக்கும். ஒரு கண்டென்ட் மைண்ட்ல இருக்கணும், ஒரு திட்டம் இருக்கணும், உங்ககிட்ட ஒரு தெளிவு இருக்கணும். இதை நான் செஞ்சாகலாங்க, இது கர்த்தரால தான் முடியும். நீங்க குஷ்டரோகியை பார்த்தாலும், பெரும்பாடுள்ள பொண்ணை பார்த்தாலும், யாரை பார்த்தாலும் கர்த்தர் ஒண்ணுதான் கேட்பார், நீ விசுவாசிக்கிறாயா? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால உன் குடும்பத்துக்கு மாற்றத்தை கொடுக்க முடியும் என்று நீ நம்புகிறாயா? என்னால் நீ மாற முடியும் என்று நீ நம்புகிறாயா? இப்ப சிலரு வெளிநாடு போனா பொழைச்சுக்கலாங்கிறான், அப்புறம் இங்க போனா பொழைச்சுக்கலாம். நீ எங்க வேணாலும் போ, உனக்கு ஒரிஜினல் மாற்றத்தை கொடுப்பது இயேசுவால் மட்டும்தான் முடியும். இதுதான் நான் கண்ட காட்சி, நான் கண்ட தரிசனம்.
இதுதான் நான் கண்டது, எனக்கு தெரிந்தது. ஒரே ஒரு காரியம், நீ விசுவாசிக்கிறாயா? அதே மார்க் 10ஆம் அதிகாரத்துல இன்னொரு நபரை பத்தி இயேசு கேட்பார், விசுவாசிக்கிறாயான்னு. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அந்த வீட்டிலேருந்து ஜனங்களை என்ன செஞ்சாங்களாம், நிறைய பேர் கூட்டாங்க. மாசல்ல இடம் போதில் அவ்வளோ பெரிய கூட்டம். அப்பா 3ஆம் வசனம் போடுங்க. அப்போது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார். ஒரு வாசல்ல உட்கார்ந்து இயேசு பிரசங்கம் பண்றாரு. ஒரே கூட்டமா இருக்கு. ஒரு வீட்டு முத்தத்துல ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வராங்க 4 பேர். இவனை ஆண்டவர் சுகமாக்குவார். ஆமீன் சொல்லுங்களேன். 4 பேர் தூக்கிட்டு வராங்க. அங்க இருந்து ஜன கூட்டம் அதிகமா இருந்ததுனால இயேசு கிட்ட கொண்டுட்டு போக முடியல. உடனே அவங்க என்ன செஞ்சாங்களாம், அவர்கள் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரனை காரன் கிடக்கிற படுக்கையில இறக்கினார்கள். இப்பெல்லாம் பில்டிங், அப்பெல்லாம் கூறதான். என்ன ஐடியா பண்ணிட்டான், எப்படியாச்சும் இவன் சுகமாகணும், இவனை சுகப்படுத்த இயேசுவால முடியும். அப்ப தூக்கிட்டு வரவங்க எப்படி தூக்கிட்டு வராங்க தெரியுமா? இயேசு கிட்ட தூக்கிட்டு போறதுதான் நம்ம வேலை. அந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்குறது கர்த்தருடைய வேலை. அப்ப தூக்கிட்டு வந்தவனுக்கு என்ன இருக்கு? விசுவாசம். அது இயேசு சொல்றாரு. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, எல்லாம் சொல்லுங்க பாக்கும். திமிர்வாதக்காரனுக்கு விசுவாசம் கிடையாது. தூக்கிட்டு, அம்மா சொல்றாங்க, தூக்கிட்டு வந்தவனுக்கு. ஆமா, அதான் விஷயம். வசனம் கரெக்டா கேக்குறீங்க நீங்க. இங்க நான் பேசுறேன், இங்க இருந்து எனக்கு ஆன்சர் வருது பாருங்களேன். அப்பனா வசனம் கரெக்டா போகுது. தூக்கிட்டு வந்தவனுக்கு என்ன இருக்கு? விசுவாசம். நான் சொல்லட்டுமா, நீங்க யார வேணாலும் சர்ச்சுக்கு கூட்டு வாங்க. சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கு விசுவாசம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கூட்டிட்டு வர உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் போதும். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி அவர்களை குணமாக்குவார். இப்ப நீங்க பைபிளை பக்கம் பக்கமா படிச்சாலும் ஒண்ணுதாங்க விஷயம். ஒரே ஒரு ருசிதான், ஒரே ருசிதான். பைபிளை நீங்க 1000 முறை படிச்சாலும் 50 முறை படிச்சாலும் நீங்க மறுரூபமாக வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. நீ விசுவாசிக்கிறாயா? ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், நம்ம கற்பப்பிறப்புகள் அத்தனை பேரும் இந்த பூமியில பிரகாசிப்பார். நான் விசுவாசிக்கிறேன். என்னோட எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அபிஷேகம் பண்ணப்பட்டு ஒரு பேட்ச் மே மாசம் அடுத்த கேம்ப் நடத்த போறோம். மே மாசம் வாலிபர்களுக்கு நடத்த போறோம். 100கணக்கான வாலிபர்கள் வர போறாங்க நம்ம சபையில. நான் ஊரை கூட்ட மாட்டேன், ஊர் எனக்கு தேவையில்லை. முந்தி என் ஜனங்கள் திருப்தியாகட்டும் ஆண்டவர் இயேசு. நம்ம வீட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு வர போறோம். நான் விசுவாசிக்கிறேன். ஏன் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி இந்த சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு இளம் பிள்ளைகளையும் கர்த்தர் மறுரூபப்படுத்த போகிறார். நீங்க இந்த ஊர்ல இருக்க எந்த திமிர்வாத காரணம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டாம். நீங்க அவனை முள்ளம் உள்ள கொண்டு வந்துருங்க. உங்க விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி அவனை கர்த்தர் சுகமாக்கி விடுவார், சுகமாக்கி விடுவார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருஷம் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் இயர் ஆஃப் கிரீன் லைட், பச்சை விளக்கு எரிகிறது. இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக 5 மணிக்கு ஆராதனை துவக்க போகிறோம். ஒரு 500 பேர் புதுசா சபைக்குள்ள வருவ போறாங்க. இதை நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் என்னோட விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிச்சா ஒரு ஆமே, விசுவாசிச்சா ஒரு அல்லேலூயா. இப்ப என்ன வேலை தெரியுமா? இப்ப முக்கியமான வேலை தெரியுமா? அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்த 4 பேர் இயேசுவுக்கு தேவை. நான் சுமந்து வர ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். இனிமே வெறும் கையும் வீசின கையும் சர்ச்சுக்கு வர மாட்டேன். ஒரு 4 திமிர்வாதக்காரனையாச்சும் நான் சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்துடுவேன். கொண்டு வரலாமா, கொண்டு வரக்கூடாதா? நம்ம ஒரு திமிர்வாதக்காரன் இல்லையா? கஷ்டப்படுறவங்க இல்லையா? வேதனையில் இருக்கிறவங்க இல்லையா? எங்கெங்கயோ கண்ணாப்புண்ணு வாழ்றவங்க இல்லையா? கவனமா இருக்கணும். இங்க பாருங்க, ஒரு பெரிய ஒரு வித்தக்கார 2 மலை, அந்த பக்கம் ஒரு மலை, இந்த பக்கம் ஒரு மலை, ஒரு 2 பக்கம் 2 ஆணி அடிச்சு
ஒரு ரோப்பை கட்டிட்டான், ஒரு கயித்தை கட்டிட்டு சொல்றான், டிங்கு டிங்கு டிங்குன்னு அடிக்கிறான் மோளம். இப்ப போன பசங்க போல அடிக்கிறது கிடையாது. அந்த ஒரு பொண்ணு அந்த ரோப்ல நடந்து வரா. எல்லாரும் ஐயோ 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 ஐயோன்னு பயப்படுறாங்க. தடுமாறுதான் புள்ளங்க விழுந்துருவா, செத்துருவா, நொறுங்கிடுவா. அவன் டெங்கு 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 டெங்குன்னு அடிக்கிறான். அவன் வந்துட்டா. ஐயோ அப்பாடா, புள்ள தப்பிச்சிச்சுன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இப்ப ரெண்டாவது அவன் நடக்கிறான். மூணாவது கேட்கிறான், இப்போ உங்களில் ஒருவரை நான் தோல்ல தூக்கிக்கிட்டு அந்த போறேன், யாராச்சும் ஒருத்த வாங்க அப்படின்னு கூப்பிடும். எல்லாம் கை தட்டுறான், காசு போடுறான். அவன் தோல்ல ஏறி வர யாரும் விரும்பல. ஏன், என்ன காரணம் சொல்லுங்க? அவன் செத்தா பரவாயில்ல, அவன் போறதே எங்களுக்கு பயமா இருக்கு. இப்ப அவன் தோல்ல நான் எப்படி ஏறுங்கிற பயம். ஒருத்தவாங்க 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 ஒருத்தவான்னு கூப்பிட்டா யாரும் வரல. ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை வேகமா ஓடி வரா, நான் வரேன் அப்படிங்கிறாங்க. அவளை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு அந்த ரோப்பில் நடந்து போறான். எல்லாருக்கும் ஒரே பயம், வயிற்ற பிடிச்சி நிக்கிறாங்க. அச்சுஜோ, இந்த குழந்தை தூக்கிட்டு நடந்து போறானே, இந்த ரோப்புல இருந்து அந்த ரோப்பு வரைக்கும் என்ன ஆக போதோங்கிற பயம். இவன் இங்கேருந்து அங்க போயிட்டு எல்லாரும் கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. அங்கேருந்து திருப்பி கொண்டுட்டு இங்க வந்துட்டான். அப்பதான் எல்லாருக்கும் நல்ல உயிரே வருது. அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்கிறாங்க, ஏமா நீ யாரு, யார் பார்த்த புள்ள, நீ ஏன் அவன் கூப்பிட்டானு போன உயிர் போனா வருமானு கேட்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்றா, அவர் யாரும் இல்ல, எங்க அப்பா. எனக்கு தெரியும் எங்க அப்பாவுடைய வீரியம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். அவர் எனக்கு கீழே போடவே மாட்டார். ஹோல் பைபிள் நமக்கு என்ன சொல்றது தெரியுமா? நீ என்னை விசுவாசிக்கிறாயா? அந்த 4 திமிர்வாதக்காரனுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி அவனை சுகமாக்கினார். இங்க பாருங்க, நீங்க விசுவாசிக்கிறதெல்லாம் 5-10 விசுவாசிக்க கூடாது. கர்த்தரிடத்தில் பெரிய காரியத்தை எதிர்பார்க்க. இப்போ ஆத்துமாக்களை உள்ள கொண்டு வாங்க. வியாதி, நோய், நொடி, கஷ்டம், பிரச்சனை எதுவா இருந்தாலும் நீங்க கொண்டு வாங்க உள்ள மக்களை. உங்க விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி அவர்களை கர்த்தர் சுகப்படுத்துவார். இப்ப எத்தனை பேர் கர்த்தரை விசுவாசிக்க ரெடியா இருக்கீங்க? கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு நோய் நொடி இருக்கும், கர்த்தரை விசுவாசிங்க. உங்களுக்கு பண தேவை இருக்கும், கர்த்தரை விசுவாசிங்க. உங்களுக்கு மலட்டுத்தன்மை இருக்கும், கர்த்தரை விசுவாசிங்க. செய்ய முடியாத, நடக்க முடியாத காரியங்கள் இருக்கும், நீங்க கர்த்தரை விசுவாசிங்க. உங்க பிள்ளைகளை உங்களை விட 1000 மடங்கு கர்த்தர் இந்த பூமியில பிரகாசிக்க பண்ணுவார். நீங்கள் கர்த்தரை விசுவாசிங்க, கர்த்தரை விசுவாசிங்க. கர்த்தர் ஒருவரே விசுவாசிக்கத்தக்க கடவுள். கண்களை மூடி அப்படியே ஜெபிக்க போறோம். நீங்க விசுவாசிக்க முடியுமா கர்த்தரை? நீங்க விசுவாசிக்க முடியுமா கர்த்தரை? நீங்க விசுவாசிக்க முடியுமா கர்த்தரை? நீங்க கர்த்தரை விசுவாசிக்க முடியுமா? கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன். ஐயா, உனக்கு இருக்கிற மிகப்பெரிய டேஞ்சர் என்ன தெரியுமா? ஆபத்து என்ன தெரியுமா? உன் சிந்தை தான். காதல்ங்கிற அடிப்படையில, சொந்த பந்தங்கிற அடிப்படையில பல விஷயத்தை மைண்ட்ல போட்டு உன் சிந்தைய கொடகள்ல போட்டு சாத்தா ஆட்ட ஆரம்பிச்சிருவான். உன்னால ஒரு திருமணத்துக்கு ஒரு பெண்ணை செலக்ட் பண்ண முடியாது. இந்த உறவு நமக்கு பொருத்தமா என்று உன்னால செலக்ட் பண்ண முடியாது. ஏன்னா தரிசனம் உள்ளவனுக்கு எதிரி அவன் சிந்தைதான். விசுவாசம் உள்ளவனுக்கு அவன் எதிரி சிந்தைதான். வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறவனுக்கு அவனுடைய முதல் எதிரி அவனுடைய சிந்தைதான். உங்க சிந்தையை கர்த்தர் பக்கம் திருப்பி விடுங்கள், கர்த்தர் பக்கம் திருப்பி விடுங்கள். நீ யாரு பக்கமும் போய்விடக் கூடாது. உன் பக்கம் உலகத்தை இழுக்க வேண்டும். திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்து கொண்டு வந்தார்கள். உன்னோடு பழகுகிற, டிராவல் பண்ணுகிற எந்த திமிர்வாதக்காரனையும், எந்த உலகக்காரனையும், எந்த உறவுகாரனையும் நீதான் கர்த்தர் பக்கம் கொண்டு வர வேண்டுமே தவிர உலகம் உன்னை கொண்டு சென்று விடக்கூடாது. போனால் அந்த உறவு போகட்டும், போனால் அந்த பந்தம் போகட்டும். அதுதான் என்னுடைய சாட்சியை
சொன்னேன். போனால் அந்த உறவு போகட்டும். என் சிந்தைய நீ டைவர்ட் பண்ணாத, என் மைண்ட நீ டைவர்ட் பண்ணாத. நான் கர்த்தர் பக்கம் நிற்கிற ஊழியக்காரன், நான் கர்த்தர் பக்கம் நிற்கிற கர்த்தருடைய ஸ்தானாதிபதி, நான் கர்த்தர் பக்கம் நிற்கிற கர்த்தருடைய மகன், நான் கர்த்தர் பக்கம் நிற்கிற கர்த்தருடைய மகள். நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். உன் லட்சியம் என்ன? உன் நோக்கம் என்ன? உன்னை கர்த்தர் மறுரூபப்படுத்த ரெடியாகி விட்டார். நாங்கள் தினமும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சபையில இளம் பிள்ளைகள், வாலிபர்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தருடைய மகிமை ஆலயத்தில் இறங்க போகிறது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தில் இறங்க போகிறது. ஒவ்வொரு நாளும் துதி சத்தம் சபையிலே கேட்டுக்கொண்டு இருக்கிறது. இளம் பிள்ளைகளை கர்த்தர் கையில் எடுக்க ஆரம்பித்து விட்டார். உங்க வீட்டை கர்த்தர் மகிமைப்படுத்துகிற நேரம் வந்தது. ஆலயத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துகிற நேரம் வந்தது. தேசத்தை கர்த்தர் சந்திக்கிற நேரம் வந்தது. இளம் பிள்ளைகளை தீர்க்கதரிசியாய் மாற்றக்கூடிய நேரம் வந்தது. விசுவாசம் உள்ளவனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்யக்கூடிய நேரம் வந்தது. நீ இனிமேல் எங்கே போய் எந்த வார்த்தையை பேசினாலும் அந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் மாறக்கூடிய நாட்கள் வந்தது. நீ எங்கே போய் யார் மீது கரத்தை வைத்து ஜெபித்தாலும் அங்கே அற்புதம் நடக்கக்கூடிய நேரம் வந்தது. யார் வீட்டில் எதை பேசினாலும் அந்த வார்த்தை அப்படியே பலிக்கும், நடக்கும். உன் கால் படுகிற இடங்களில், உன் பார்வை படுகிற இடங்களில், நீ கை வைத்து ஜெபிக்கிற இடங்களில் தேவன் தம்முடைய அற்புதத்தை செய்ய அவர் ஆயத்தமாகிவிட்டார். அவருடைய ஆவியை சபையில ஏற்கனவே ஊற்றிவிட்டார். சபையே நீ ஆயத்தமா? சபையே நீ ஆயத்தமா? நீ ஜெபிக்க ஆயத்தப்படு, பேச ஆயத்தப்படு, ஜனங்களை சந்திக்க ஆயத்தப்படு, வீட்டு கூட்டங்களை நடத்த ஆயத்தப்படு. யாரிடத்திலும் இயேசுதான் கடவுள் என்று பேச நீ ஆயத்தப்படு. விசுவாசிக்கிறாயா? இயேசு அற்புதம் செய்வார். விசுவாசிக்கிறாயா? இயேசு மாற்றத்தை கொடுப்பார். விசுவாசிக்கிறாயா? இயேசு விடுதலை தருவார். விசுவாசிக்கிறாயா? இயேசு மறுரூபப்படுத்துவார். விசுவாசிக்கிறாயா? அப்படி என்றால் ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்று கையை உயர்த்தி கேளுங்கள். என்னை பயன்படுத்தும் என்று கேளுங்கள். இயேசு தம்முடைய அபிஷேகத்தை சபை நடுவிலே ஊற்றி, சபைக்குள்ளே ஊற்றி இருக்கிறார். இங்கே இயேசு இருக்கிறார். இங்கே இயேசுவின் மகிமை இருக்கிறது. இந்த ஆலயத்துக்குள்ள தேவனுடைய வெளிச்சம் இருக்கிறது. தேவனுடைய அக்கினி மறுபடியும் சபைக்குள்ளே இறங்குகிறது. தேவனுடைய அக்கினி மறுபடியும் சபைக்குள்ளே இறங்குகிறது. இன்னும் எத்தனை காலம் கணவனை நம்பி இருப்ப? நீ எத்தனை காலம் மனைவியை நம்பி இருப்ப? நீ எத்தனை காலம் உத்தியோகத்தை நம்பி இருப்ப? நீ எத்தனை காலம் அரசாங்கத்தை நம்பி இருப்ப? நீ எத்தனை காலம் மனுஷன் நம்பி ஏமாந்து போவ? இன்று கர்த்தரை பிடித்துக்கொள். கர்த்தரை விசுவாசி. கர்த்தரை பிடித்துக்கொள். கர்த்தரை விசுவாசி. கர்த்தரை பிடித்துக்கொள். நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? மாற்றம் வருகிறது. சபைக்குள்ளே மாற்றம் வருகிறது. குடும்பத்திலே மாற்றம் வருகிறது. குடும்பத்திலே மறுரூபம் வருகிறது. குடும்பத்திலே விடுதலை வருகிறது. குடும்பத்திலே தெய்வீக அபிஷேகம் வருகிறது. குடும்பத்து பிள்ளைகளை கர்த்தர் கையில் எடுக்கிறார். இளம் பிள்ளைகள் தீர்க்கதரிசிகளாய் மாறுகிறார்கள். நீ வாயை திறந்து ஜெபிக்க 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 அங்கே கர்த்தருடைய விடுதலை வருகிறது. ஹல்லேலூயா! எல்லாரும் இருக்கிற இடங்களை எழுந்து நின்று, ஓ ஆண்டவரே, கடைசி நாட்களில் என்னை பயன்படுத்தும். இந்த அக்கினியை நான் இழக்க விரும்பவில்லை. இந்த அபிஷேகத்தை இழக்க நான் விரும்பவில்லை. என்னை பயன்படுத்தும். அன்னைக்கு திமிர்வாத காரனை 4 பேர் தூக்கி வந்தார்களே, நானும் தூக்கி வருவேன். என்